Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஓகேங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு பேசிக் அண்ட் எசென்ஷியல் சாட் ஐட்டம்க்கு தேவையான ஒரு 3 சட்னி தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட் டாமரின் சட்னி. இதுக்கு ஒரு 60 கிராம் அளவுக்கு டேட்ஸ் எடுத்து அதில் உள்ள சீடை எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சிருக்கேன். அதை இப்போ போட்டுடலாம். அதே அளவு 60 கிராம் அளவு புளி ஊற வச்சிருந்தா அதையும் போட்டுடலாம். 60 கிராம் அளவு வெல்லம் அதையும் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 கப் அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. சின்ன கப் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போது லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது க்ளோஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா சீக்கிரம் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு பிளெண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். புளியில் உள்ள சீடையும் எடுத்துருங்க கண்டிப்பாக. இப்போ இதை நல்ல பேஸ்ட்டாக நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இதை நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு இந்த டேட் டாமரிண்ட் மிக்சரை அதில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விடணும். இதை இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், ஒரு அரை ஸ்பூன் சுக்கு பொடி, ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹிமாலயன் சால்ட் போட்டிருக்கேன். சால்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹிமாலயன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது எல்லாம் கொதிச்சிட்ட பிறகு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும், சாட் மசாலா அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய கொதிக்க வச்சு திக்கான டேட்ஸ் டாமரிண்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. அளவு திக்காக இருக்கணுங்க. இதை நல்லா ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற சட்னி பார்த்திங்கன்னா ரெட் சட்னி. இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ட்ரைடு ரெட் சில்லி உள்ள சீடெல்லாம் எடுத்துகிட்டு விதையை எடுத்துகிட்டு ஒரு 8 வந்து நான் ஊற வச்சுருக்கேன். 2 கப்பு ஹாட் வாட்டரில் நான் வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிரும். இதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பிளெண்டரில் போட்டுருங்க. ஒரு 8 பூண்டு பல் போட்டுடலாம். இது கூட ஒரு 1 இன்ச்சு இஞ்சி போட்டுடலாம். இது கூடவே நம்ம என்ன பண்ணணும், அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் சர்க்கரை, அரை ஸ்பூன் வந்து சால்ட்டு, ஹிமாலயன் சால்ட்டு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிடலாம். இப்போ என்ன பண்ணணும், ஒரு அரை கப்பு இதோடைய வாட்டரையும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இதுவும் ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் பிளெண்ட் ஆகணுங்க. மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஹீரோ ஆஃப் த சாட் சட்னி யாருன்னா அந்த க்ரீன் சட்னி. இதுக்கு வந்து ஒரு 2 கப்பு கொத்தமல்லி இலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கப்பு வந்து புதினா. இது கூடவே 2 பச்சை மிளகா, 2 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு அளவு இஞ்சி. இது கூட 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 3/4 ஸ்பூன் வந்து சாட் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹிமாலயன் சால்ட், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு அரை கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும், பார்த்து ஊற்றிக்கோங்க. இதை ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இதுவும் அகெயின் ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வேணும். இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 வகையான சட்னியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சாட் ஏதாச்சும் ஒரு ஐட்டம் நம்ம எப்படி செய்யலான்றதையும் பார்க்கலாம். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் டைம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து கைப்படாமல் ஒரு பாட்டிலில் வச்சிங்கன்னா அப் டு அ மந்த் வந்து உங்களுக்கு ரெஃப்ரிஜிரேட்டரில் தாராளமாக சூப்பராக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்க, இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழியாகும். அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Until then, bye bye.